வெல்கம் டு ஷாலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டெலிஷியஸான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகிறதுக்குள்ளார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய மசாலாஸ் பார்த்துடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன், 1 பிடி புதினா ஆட் பண்ணிக்கிறேன், 1 பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். இது பொரிஞ்ச பிறகு நான் 2 வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பச்சை மிளகா கூட அரைச்சதுனால டேரெக்டாக மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதங்க விடலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கிட்டு நான் இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம இந்த ஸ்டேஜில் 200 கிராம் காளான் 4 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விடலாம். காளானில் கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ தண்ணி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசினா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைங்க போதும். இது மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன், அதுதான் அளவு பிரியாணிக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இப்போ எப்போவுமே ரைஸ் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் கார்னர்ஸ்லேருந்து எடுத்து விடலாம், ஏன்னா ரைஸ் பிரேக் ஆகாமல் இருக்கும். பாஸ்மதி ரைஸ்லையும் அப்படி தான், நான் நார்மல் ரைஸ்லையுமே அப்படி தான் எடுப்பேன். நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம எம்மியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலோஸ் கிச்சன்.